ஹாய்ங்க. என்னோட பேரு ஷர்மிளா. நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன். நான் ஓஷிட் யூனிவர்சிட்டில எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட பேர் முகமது காசிம். நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன். நான் ஓஷிட் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தான்ல எம்பிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் ஷர்மிளாக்கா மூலியமா அட்மிஷன் போட்டு ஓஷிட் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தான்ல ஜாயின் பண்ணேன். எனக்கு செகண்ட் செமஸ்டர் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் உனக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லா பேசிக்ஸ் தான் படிக்கும். எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, கடாவர் வச்சு சொல்லி தருவாங்களா? அனாட்டமியை பொறுத்தளவு டைசெக்ஷன் நடக்குமா? கடாவர் வச்சு சொல்லி தருவாங்களா? எல்லாருக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். கிர்கிஸ்தான் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. ஸோ இங்கே வந்துட்டு கடாவர் வந்துட்டு அதிகமாக கிடைக்காது. ஆனால் நமக்கு மினிமமாக கிடைக்கும். வேற கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மினிமமாக இருக்கிற கடாவர்ஸ் வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸ்டாஃப்ஸ். அதே சேம் டைம் நம்மளும் மியூசியம்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிகல் கிளாஸஸ்ல பிளாஸ்டிக் மாடல்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிச்சுப்போம். ஓகே. உனக்கு புக்ஸ் எல்லாம் எப்படி? நீ வந்து இங்க இருக்க புக்ஸ் படிக்கிறியா? இல்ல பிடிஎஃப் உனக்கு அனுப்புறாங்களா? இல்ல உனக்கு வேற ஏதாச்சும் புக்ஸ் நம்ம இந்தியன் புக்ஸ் இங்க வந்து ரெஃபர் பண்ணி படிக்க சொல்றாங்களா? அதெல்லாம் உனக்கு இங்க எப்படி இருக்கு? புக்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஜாயின் பண்ண உடனே நமக்கு தனியா மையேடோ ஐடி குடுத்துருவாங்க. ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும். அத வச்சு நம்ம ஓஷிட் யூனிவர்சிட்டி ஐஎம்எஃப்போட லைப்ரரியில நம்ம லாகின் பண்ணி நம்ம அவைலபிளா இருக்கிற புக்ஸ் நம்ம பார்த்து படிச்சுக்க முடியும். அது போக இப்போ சில ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற புக் இந்தியாவில் என்ன புக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத கேட்டு இப்போ நிறைய ஸ்டாஃப்ஸ் இந்தியன் புக்ஸையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் பிடிசி, சத்யநாராயணா, வாசுதேவன் இந்த புக்ஸ்லாம் கூட இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாஃப்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் உனக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா காம்படிஷனு லைக் இந்த மாதிரி ஏதாச்சும் லைக் எப்படி சொல்றது? ஒலிம்பியாட் அந்த மாதிரி ஏதாச்சும் எல்லாம் வைக்கிறாங்களா? அதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கியா? இங்க பொறுத்தளவு சப்ஜெக்ட் வைஸ் நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும். அது போக ஒலிம்பியாடுமே நடக்கும். தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆர்டிகல் பேப்பர் பப்ளிஷ் பண்றது, ரிசர்ச் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே ஸ்டாஃப்ஸோட ஃபுல் சப்போர்ட்ஸ் இருக்கும். ஸ்டாஃப்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களா? இல்ல ஹார்ஷா இருக்காங்களா? இல்ல ஸ்டாஃப்ஸ் வந்து உனக்கு எந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல உன்கிட்ட பேசுறாங்க? ரஷ்யன்ல பேசுறாங்களா? இங்கிலீஷ்ல பேசுறாங்களா? அதெல்லாம் எப்படி பேசுறாங்க? மோஸ்ட்லி ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. மீடியம் லெவல்ல இங்கிலீஷ்ல பேசுவாங்க. மற்றபடி சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குட் எக்ஸ்பிளனேஷனா தான் இருக்கும். இப்போ நீ வந்து உனக்கு ஒண்ணு புரியல. ஒரு சப்ஜெக்ட் உனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நீ ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா ஸ்டாஃப்ஸ்னால? கண்டிப்பா எனக்கு எப்போ டவுட்னாலும் நான் கேட்கிறப்போ அனாட்டமி ஸ்டாஃபா இருக்கட்டும், பயோகெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் கூட உன்னோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? லைக் ஸ்டாஃப்ஸ்க்கு நல்லாவே இங்கிலீஷ் தெரியும் அப்படின்றனால நம்ம கம்யூனிகேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது போக நம்ம இங்க வெளியே போனா சர்வே பண்றதுக்கு நமக்கு இங்க ரஷ்யனும் கிர்கிஸும் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் செம் அண்ட் செகண்ட் செம்ல சொல்லி தருவாங்க. அதை வச்சு நம்ம இங்க வெளியே போனோம் அப்படின்னா சர்வே பண்ணிக்க முடியும். வந்து கிளைமேட் எப்படி இருக்கு? ஃபுட் எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கு? கிளைமேட் இங்க நான் வந்துட்டு செப்டம்பர்ல வந்தேன். வந்த ஒரு 1 மந்த்ல வின்டர் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 20 டேஸ்ல வின்டர் வந்து என்னால அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஸ்னோ எல்லாத்தையுமே தாண்டி வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்தியாவோட கம்பேர் பண்றப்போ மாடரேட்டா தான் இருக்கும். சேமா தான் இருக்கும் இந்தியாவோட கம்பேர் பண்றப்போ. கிளைமேட் நம்ம சீக்கிரமாவே அடாப்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க இருக்கேன். அப்போ உங்களாலே கண்டிப்பா இங்க சர்வே பண்ண முடியும். ஓகே. அதுக்கப்புறம் இங்க ஃபீஸ் வந்து எவ்ளோ? நாங்க எவ்ளோ சொன்னோம்? இங்க நீ எவ்ளோ வந்து பே பண்ற? ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் அதெல்லாம் வந்து நீ எவ்ளோ பே பண்ற? நாங்க சொன்னது நீ கட்டுறதும் ஈக்குவலா இருக்கா? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஷர்மிளாக்கு அட்மிஷனுக்காக கான்டாக்ட் பண்ணப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து $8,000 இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் என்னால் $8,000 வந்துட்டு ஃபுல்லா இமீடியட்டா அப்படியே மொத்தமா பே பண்ண முடியாது. நான் வந்துட்டு உடனே பே பண்ற அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னப்போ ஷர்மிளாக்கு சொன்னாங்க பிரச்சனை இல்லை, நீ செம் வைஸ் அப்படியே ஸ்பிளிட் பண்ணி பே பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் $4,000 வந்துட்டு பே பண்ணேன். அது இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து தான். நெக்ஸ்ட் இந்த செமஸ்டருக்கான $4,000 நான் நெக்ஸ்ட் வீக் தான் பே பண்ண போறேன். செம்முக்கு 2 மந்த்ஸ் முன்னாடி நம்ம ஃபீஸை வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். மற்றபடி இங்கே ஃபீஸ் வந்துட்டு எந்த ஹிடன் சார்ஜஸும் இருக்காது. அவங்க சொல்லியிருக்க அதே ஃபீஸ் தான் இப்போ எனக்கு இருக்கு. ஆனால் டாலர் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு டாலர் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் செம் ஃபீஸ் கட்டும்பொழுது 90 இருந்தது. இப்போ செகண்ட் செம் கட்ட போறப்போ என்ன டாலர் ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் நான் கால்குலேட் பண்ணி அமௌண்ட் கட்டுவேன். மற்றபடி ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க எஃப்எம்ஜி கிளாஸஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இவன் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ வந்து இவனுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல எஃப்எம்ஜி கிளாஸஸ். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பேசிக் சொல்லி குடுத்துருவாங்க. எஃப்எம்ஜி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, 3 இயர்லேருந்து நடக்கும். 3 இயர்லேருந்து நம்ம வந்து லைக் ரெகுலர் கிளாஸஸ் போக எஃப்எம்ஜி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நமக்கு வந்து எஃப்எம்ஜி வந்து எழுதும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இங்க எப்படி இருக்கு உனக்கு? என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் இங்க கண்டக்ட் பண்றாங்க? ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவு இங்கே நம்ம ஓஷிட் யூனிவர்சிட்டி ஐஎம்எஃப்க்கு தனியாக ஸ்போர்ட்ஸ் கமிட்டி இருக்கு. ஸ்டாஃப்ஸ்மே இருக்காங்க. செகண்ட் செமஸ்டர்ல நமக்கு பிசிக்கல் எஜுகேஷன் தனி சப்ஜெக்டும் கூட இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கே கபடி, வாலிபால், பாஸ்கெட் பால் லைக் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு. தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிரிக்கெட் விளையாடுவாங்க. சேம் அதே மாதிரி ரீசெண்ட் டேஸ்ல தான் நம்ம யூனிவர்சிட்டியில ஸ்போர்ட்ஸ் டே கூட கம்ப்ளீட் ஆச்சு. அப்போ தக் ஆஃப் வார் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணாங்க.
ஓகே. அதுக்கப்புறம் இப்போ பொங்கல், தீபாவளி அந்த மாரிலாம் வருது. அப்போ இங்க ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ணாங்களா? பொங்கல், தீபாவளி, ஹோலி அந்த மாரிலாம் ஏதாச்சும்? நார்மலா நம்ம வீட்ட விட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே ஹோம் சிக்னஸ்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். சில பேத்துக்கு மினிமமா இருக்கும். சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இங்க நம்ம யுனிவர்சிட்டில பொறுத்தவரைக்கும் என்ன ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, அது எந்த ரிலிஜியன் சம்மந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, அதுக்கு தனியா செப்பரேட்டா செலிப்ரேஷன் நடக்கும். தென் பார்ட்டியும் கூட அரேஞ்ச் பண்ணுவாங்க. நான் இங்க வந்தப்போ தீபாவளி பார்ட்டி நடந்துச்சு. நான் இங்க வந்து ஒரு 1 மந்த்ல தீபாவளி பார்ட்டி நடந்துச்சு. அதுவுமே நல்லா தான் போச்சு. சேம் அதே மாரி பொங்கல் பார்ட்டிக்குமே வந்துட்டு நெறைய கேம்ஸ் ப்ளே பண்ணாங்க. டான்ஸ், மியூசிக் இந்த மாரி நெறைய நடந்துச்சு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நெறைய இருக்கும் ஸ்டடீஸ் போக. சேம் அதே மாதிரி நான் வந்துட்டு ரமலான் மந்த் ஃபுல்லாவே 30 டேஸ்மே நான் வந்துட்டு ஃபாஸ்டிங் இருந்தேன். ஃபாஸ்டிங் இருந்த டைம்ல இருந்துமே பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஃபுல் சப்போர்ட் இருந்தது. சகர் ஃபுட்ல இருந்து இஃப்தார் ஃபுட் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லா அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. உனக்கு எப்படி இது வந்து அப்ராட் மாரி உனக்கு ஃபீலா இருக்கா? இல்ல ஹோம் கண்ட்ரி மாரி ஃபீலா இருக்கா? நீங்க வந்துட்டு இப்ப ஸ்னோ வந்துட்டு நெறைய பேத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். நெறைய பேர் போய் அங்க இருக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படியே ஆசைப்பட்டுருப்பாங்க. நெறைய பேரோட கனவு நம்ம நார்மல் டேஸ்ல இருக்கிற ஒரு இடமா இருக்கும் இங்க. அப்படி பார்க்குறப்போ நம்ம அப்ராட்ல இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். மத்தபடி இங்க சம்மர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா நம்ம இந்தியால எப்படி இருக்கோமோ, அந்த ஃபீல் தான் நமக்கு இருக்கும். ஓகே. இப்ப வந்து ஆ நம்ம அப்ராட்ல இருக்கோம். ஸோ வந்து இங்க நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க, காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமா இருக்கும். இந்தியாவ கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும் அப்டின்னு நெனச்சுக்கிறாங்க. நீ வந்து இங்க உண்மையாவே நீ எவ்ளோ செலவு பண்ற? காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்க வந்து ஒரு ஸ்டூடண்ட்னால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால மேனேஜ் பண்ண முடியுமா? அதெல்லாம் நீ எப்படி பாக்குற? உண்மைய சொல்லணும் அப்படின்னா, நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கேன். எனக்கு மந்த்லி வந்து ஒரு 2000லேருந்து 2500 அப்படின்றது இங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு போதுமானதா இருக்கும். என்னோட எல்லா செலவுகளும் அதிலேயே அடங்கிரும். ஏன்னா நமக்கு ஃபுட் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்தே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது போக நம்ம வெளிய ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பாவது போறோம், இல்ல நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, 2000லேருந்து 2500 அப்படின்றது போதுமானதா இருக்கும் இங்க சர்வை பண்றதுக்கு. உனக்கு அது போக இப்போ ஒரு சில பொருள் நம்ம எப்படி இங்க வாங்கி தான் ஆகணும். இப்போ ஷாம்பூ அந்த மாரி நெறையா எசென்ஷியலான ஐட்டம்ஸ்லாம் இங்க வாங்கி தான் ஆகணும். அதெல்லாம் இந்தியால கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கா? இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால இருக்கிற ரேட்டும், இங்க இருக்கிற ரேட்டும் சேமா தான் இருக்கும். தென் நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்கிறத வந்துட்டு இங்க சேல் பண்றாங்க அப்படின்னா, அது மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மத்தபடி எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஓகே. இந்த காலேஜ் நீ ஏன் சூஸ் பண்ண? ஏன் ஓர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண? நெறைய காலேஜ் இருக்கு, நெறைய கண்ட்ரி இருக்கு. கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், ரஷ்யா என்னென்னமோ கண்ட்ரி இருக்கு. இப்போ நெறைய இதாயிருச்சுல. நீ ஏன் வந்து கிர்கிஸ்தான் சூஸ் பண்ண? அது ஏன் ஓர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு தமிழ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனி கம்யூனிட்டி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா, என்னோட ரிலேட்டிவ்ஸ்மே இங்க படிச்சு கிராஜுவேட் ஆயிருக்காங்க. அட் த சேம் டைம் ஷர்மிளாக்காவ கான்டாக்ட் பண்ணப்பவுமே, அவங்களும் ஒரு தமிழ் தான். தமிழ்நாட்டுல இருந்து தான் இங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ, இங்க தமிழ் ஸ்டூடண்ட் கம்யூனிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு ரீசன்க்காக மட்டுமே நான் இங்க ஜாயின் பண்ணேன். மே இங்க எஜுகேஷன் லெவலுமே பார்த்தீங்க அப்படின்னா, குட்டா தான் இருக்கும். நம்ம இங்க ஸ்டடி பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம எஃப்எம்ஜி கிளியர் பண்ணி, இந்தியால டாக்டரா லைசென்ஸ் வாங்க முடியும். ஓகே. 2500 ஒரு மந்த்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். அது வந்து அது இவனோட இதுதான். லைக் இவன் செலவு பண்றது பொறுத்து தான். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ செலவு பண்றாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ட பொறுத்து தான் இருக்கு. ஸோ வந்து 2500 தான் இங்க செலவாகுமா அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. பேஸ்ட் அப்பான் த பெர்சன் தான் அது. ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா, இவன் $8000 பே பண்றான். செகண்ட் இயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, $5500 தான். அதையுமே நம்ம வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிக்கலாம். அந்த $5500 என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னா, உங்களோட விசா, அதுக்கப்புறம் வந்து டியூஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் இது எல்லாமே தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ 5500 தான் வந்து செகண்ட் இயர்ல இருந்து ஃபிஃப்த் இயர் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு யாராச்சும் அட்மிஷன் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.